எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீக் நாங்கள் ஒரு நாடகம் நடத்துகிறோம். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும். இந்தாங்க காம்ப்ளிமெண்டரி டிக்கெட். சாரி, எனக்கு டிக்கெட் வேண்டாம். ஏங்க, நீங்க கண்டிப்பா நாடகத்துக்கு வருவீங்க தானே இந்த டிக்கெட் தரேன். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நாடகம் நல்லாவே இருக்கும். இட்ஸ் ஓகே, பட் எனக்கு வேண்டாம். ஐம் சாரி. நான் இன்வைட் பண்ணா நீங்க வருவீங்கன்னு நினைச்சேன். நான் நடத்துற நாடகம் தான் நீங்க விரும்பி பார்ப்பீங்கன்னு நினைச்சுதான் இந்த காம்ப்ளிமெண்டரி டிக்கெட்ஸை கொண்டு வந்தேன். ஆனா நீங்க இப்படி ரிஜெக்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எவ்வளவு சிரமப்பட்டு நீங்க இந்த நாடகத்தை நடத்துறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் என்னால முடிஞ்ச உதவியை உங்களுக்கு செய்யணுங்கிறதுக்காக நான் ஏற்கனவே 2 டிக்கெட்டை பணம் கொடுத்து வாங்கிட்டேன். நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சிடி எம்மா. சாரதானப்பா உள்ள ஆடுறான் பாரு ஆட்டம். பாரு, இப்படியே ஆடிக்கிட்டே இரு. ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு ரோடா ஓட போறேன். சுப்பிரமணிய மகனுக்கு ஏற்பட்ட கதியை பாருன்னு ஊரெல்லாம் பேச போறானுங்க. ஏடா, நீ உப்பு காரம் போட்டு தானே சாப்பிடுற. வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது இருக்குதா? இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உன் கூட படிச்சவனெல்லாம் போய் பாடுறா. வேலைக்கு ஒழுங்கா போய் கை நிறைய சம்பளத்தை வாங்கிக்கிட்டு கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு புள்ள ஊட்டியும் பெத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறானுங்க. நீ என்னடா பெரிய இவனாட்டம் ஒரே ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்கிறிய. அது போட்டு நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுதுன்றிய. உன்னை எவன்டா தூங்க வேண்டான்னு சொன்னா? அம்மான்னு ரொம்ப அழுத்துறிய. அம்மா என்ன 5 பேர் தொலைவுல இருக்கிற? இதோ வந்துட்டான். அடடா, வந்த உடனே ஆரம்பிச்சுங்களா உங்க ராமாயணத்தை? நான் வராதுக்கு முந்தையே உன் மகன் ஆரம்பிச்சுட்டான் ராமாயணத்தை. கொடு. ஏன் வச்சுக்கிட்டே இருக்கிற? ஆடி களைச்சுட்டானே, குடிக்கட்டும். நேத்து ராத்திரி உங்ககிட்ட பணம் கொடுத்தனே, அதை எடுத்துக்கிட்டு வா. டேய், சட்டைய போட்டுக்கிட்டு வா. எதுக்கு? அமராவதி டேம் இல்ல, ஆமா, அதை திறந்து வைக்கிறதுக்கு. சரி. இந்தாங்க. அடே, என் சிநேகிதன் செல்வ ஊர லட்சுமணனை தெரியுமா? தெரியும். அவங்கிட்ட கொண்டு போய் நான் கொடுத்தேன்னு கொடுத்துட்டு வா. என்ன யோசனை பண்ற? எடுத்துக்கிட்டு ஓடிடலான்னா? அப்படி ஓடி தொலைஞ்சாலும் பரவாயில்லையே, 100 ரூபா அதிகமா கொடுப்பனே. அது இல்லப்பா, இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்கு. அடே, மறந்தே போயிட்டேன். மத்தியானத்துக்கு மேல இல்ல. சரி, நாளைக்கு நானே அவனை நேர்ல பார்த்து கொடுத்துக்கிறேன். நீ போ. பரவாயில்ல, கொடுங்க. நான் ஒரு வாடகை சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு வரேன். சைக்கிள்லையா? சரி, பொழுது விழுற நேரம் பார்த்து போ. என்னங்க என்னங்க? தேவி இங்க வந்ததா? வரலையே. ஏங்க என்ன? ஒண்ணும் இல்ல, மத்தியானத்துக்கு மேல பஸ் ஸ்ட்ரைக். ஆமா, எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு. அவளை கூட்டிட்டு வரலான்னு ஆபீஸ் போனேன். ஒரு 10 நிமிஷம் லேட்டா போயிட்டேன். அங்கேயும் காணும், இங்கேயும் வரல.
ஐயோ என் செயினை பிடிக்கிட்டு ஓடுறா. ஐயோ Come on, let's go. வாங்க. உன்னை பார்த்தா தான் திருவாத்தா மாதிரி தெரியுது. அப்புறம் ஏன்டா கோழி தின்ன மாதிரி முடிச்சுக்கிட்டு நிக்கிற? மூஞ்ச பாரு. ஏண்டி ஆஸ்பத்திரியில குழந்தைய கழுவும் போது மாத்தி தூக்கிட்டு வந்துட்டியா? ஒன்ன மாதிரியும் இல்ல என்ன மாதிரியும் இல்ல. உன் பேச்சையும் கேட்க மாட்டேன்றா, என் பேச்சையும் கேட்க மாட்டேன்றா மூதேவி. ஏங்க பையனை போட்டு சும்மா திட்டுறீங்க? அவன் பாவம் அடிபட்டுட்டு வந்து நிக்கிறான், அதுக்கு வசனப்படாமே. என்னது அடிபட்ட மாதிரி நிக்கிறான்? அதுக்காக நான் விஷனப்படணுமா? விஷனப்படுறது மனசுக்குள்ளே படணும். அதுக்காக விழா எடுத்தா கொண்டாடுவாங்க? இந்த பார், இதோ பாருடி, மீட்டர் 46 ரூபாய் இப்படி கழிச்சு கொண்டாந்துருக்கான். என்னைக்காவது ஒரு நாளைக்காவது 4 ரூபாய் சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுத்துருக்கான? அடிச்சது அடிச்சானுங்களே, கைய கால அடிச்சு ஒடிச்சிருந்தா வீட்டுல வச்சா சோறு போட்டிருப்பேன். அதுல ஒண்ணு குறைச்ச இல்ல. போகும்போதே சொன்னேன்டி, இந்த சுப்பிரமணிய மகன் சட்டையை கிழிச்சுக்கிட்டு தெருவில் அலைய போறான்னு. அது ஒன்னதான் உன் மகன் உருப்படியா செஞ்சிருக்கான். காயப்படும்போது கிழிஞ்சிருந்தது, இப்ப தச்சிருக்குதே. என்னங்க அதிசயமா இருக்கு. என்னங்க தச்சது கரெக்டா இருக்கா?